ஸோ இந்த வெட்டிங் ரிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? சில முஸ்லீம்கள் கூட அறியாமல் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த வெட்டிங் ரிங்ஸை பயன்படுத்துறாங்க நிக்கால ஒரு ப்ரொசீஜராக. இது வந்து காலனித்துவம் நடந்த பிறகு அந்த கல்ச்சரை கிறிஸ்டியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி வந்தது தான் இந்த வெட்டிங் ரிங்ஸ் மாற்றிக்கொள்வது திருமணத்தில். இது வந்து ட்ரினிட்டி பிலீஃபை திருத்துவ நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? பிதா சுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த நம்பிக்கையை சார்ந்த ஒரு அடிப்படை தான் இந்த வெட்டிங் ரிங்ஸ் என்பது, திருமணத்துடைய மோதிரங்கள் என்பது. ஸோ இந்த மோதிரங்கள் வந்து இந்த திருத்துவத்தில் பிதாசுதன் பரிசுத்த ஆவியில முத்திரையிடப்பட்ட ஒரு திருமண உடன்படிக்கையை அடையாளப்படுத்தக்கூடியதான் இந்த கல்ச்சர் என்பது. இது ஒரு தம்பதியருடைய இணைப்புல கடவுளை வந்து மூன்றாவதாக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக பிரதிபலிக்கப்படுது. பிரபலமான வடிவமைப்புகள்ல 3 கற்கள் பதித்த மோதிரங்கள் பொதுவாக போடப்படும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அதாவது திருத்துவம் என்று. ஸோ பின்னி பிணைந்த வளையங்கள் அல்லது திருத்துவ முடிச்சுகள் ஆகியவை இந்த மோதிரங்கள்ல அடங்கும். இது வந்து நிரந்தரமான ஒரு அன்பு, கடவுளை மையத்துவப்படுத்தி விசுவாசத்தை வலியுறுத்தக்கூடிய சிம்பிள்ஸ் இதெல்லாம். ஸோ மோதிரங்கள்ல உள்ள முக்கிய திருத்துவ குறியீடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கல் மோதிரங்கள். இவை பெரும்பாலும் இந்த ட்ரினிட்டி பிலீஃப அல்லது தம்பதியர்களுடைய ஐக்கியத்தை குறிக்க பயன்படுத்துகின்றது. அடுத்து 3 வண்ண மோதிரங்கள் இருக்கும் இல்லைங்களா? பெரும்பாலும் 3 வர்ண கயிறு என்ற கருத்தை உள்ளடக்கிய இந்த வடிவமைப்புகள் பார்த்தீங்கன்னா, தம்பதிகள் வந்து இறைவனோடு பின்னி பிணைந்து இருப்பதை குறிக்கக்கூடிய சிம்பிள்ஸ் இதெல்லாம். இதுல ஒவ்வொரு இழைக்கும் வந்து என்ன செய்வாங்கன்னா, வெவ்வேறு தங்க நிறங்கள் வந்து பயன்படுத்துவாங்க. ட்ரிகுவெட்ரா என்று சொல்லுவாங்க. திருத்துவ முடிச்சு என்று சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ரூட்ஸ் வந்து பழங்கால கல்ச்சர் இது. நவீன கிறிஸ்தவ சூழல்ல இந்த வடிவமைப்பை வந்து பிதா, சுதன், பரிசுத்த ஆவி இதை வந்து நிச்சயமான ஒன்றோடொன்று இணைந்த அன்புடைய சின்னமாக இவங்க பார்க்குறாங்க. இன்னும் கத்தோலிக்க மரபுல பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரிய செய்கையின்படி மோதிரத்தை பெருவிரல்ல, ஆள்காட்டி விரல்ல மற்றும் நடு விரல்ல திருத்துவ கொள்கையை குறிக்கிற வகையில என்ன செய்வாங்க? தொட்டுக்கொண்டு பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயரால் என்று சொல்லி, பின்னர் ஆமீன் என்று சொல்லி 4வது விரல்ல அணிவிக்க வேண்டும். இது அவங்களுடைய மரபு. இது வந்து திருமணம் எளிதில் முறிந்து விடக்கூடாது என்பதற்காக இத அவங்க ஃபாலோ பண்றாங்க. இந்த ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த மோதிரம் என்பது வந்து வெறும் சட்டப்பூர்வமான ஒப்பந்தத்தை மட்டும் குறிக்கலங்க. மாறாக கடவுளுடைய பார்வையில் எடுக்கப்பட்ட ஒரு புனிதமான நேர்த்திக் கடனாக அவங்க பார்க்குறாங்க இது. தொடர்ச்சியான அறுபடாத இந்த வளையம் வந்து நிரந்தர அன்பை குறிப்பதற்கு அதனுடைய 3 கூறுகளும் தெய்வீக அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டு பேணப்பட வேண்டும் என்ற ஒரு இணைப்பை தான் இந்த மோதிரங்கள் எடுத்து காட்டுகின்றன. ஸோ ட்ரினிட்டி என்கேஜ்மெண்ட் ரிங் என்று சொல்லுவாங்க இல்லையா? இந்த வெட்டிங் ரிங்ஸ் என்பது திருமணத்துல கடவுளை வந்து ஒரு 3வது இணைப்பாக காட்டக்கூடிய ஒரு சிம்பிளிசம் தான் இந்த வெட்டிங் ரிங்ஸ் என்பது. திருமணங்கள்ல ஏன் முஸ்லிம் திருமணங்களை கூட இதை பின்பற்றுறாங்க. சூரத்து நிசா பார்க்கலாம், சூரத்துல் இக்லாஸ் பார்க்கலாம். இது எல்லாமே இந்த ட்ரினிட்டி திருத்துவ நம்பிக்கைக்கு இது மறுப்பு கொடுக்கக்கூடிய வசனங்கள் இது எல்லாமே. ஸோ திருத்துவத்தை நம்பி இந்த மோதிரத்தை அணிந்தால் அது ஷிர்காக மாறிவிடும். இந்த சின்னங்களுடைய மீனிங் தெரிஞ்சு ஒருத்தர் ஃபேஷனாக அணிந்தால் இது ஹராமாக உலமாக்கள் பார்க்கிறாங்க. மற்ற மத ரிலீஜியஸ் சிம்பிளை கண்ணியப்படுத்துவது போல உள்ள ஒரு செயல்தான் இது. ஒருத்தர் மீனிங் தெரியல ஆனால் அணிந்திருக்காருன்னா இது ஷிர்க் இல்லை. ஆனால் தெரிந்த பிறகு, இந்த மீனிங் தெரிஞ்ச பிறகு அவர் அறியக்கூடாது, ஹராம் இது. பிற மத கலாச்சாரங்களை காப்பி அடிப்பதனால வந்த விஷயங்கள் இது எல்லாமே. இன்னைக்கு இது வந்து லவ்வோடைய சிம்பிளாக இருக்கலாம், பார்க்கப்படலாம். ஆனால் இதை தவிர்த்து கொள்வதுதான் சரியான ஒரு கருத்தாக இருக்குது. மாற்று மத கலாச்சாரங்களை நாம் பின்பற்றக்கூடாது. ஸோ இஸ்லாமிய திருமணங்கள்ல இந்த வெட்டிங் ரிங் பயன்படுத்தலாமா என்றால் பயன்படுத்தலாம். ஆனால் சில நிபந்தனைகள் உலமாக்கள் சொல்றாங்க. இஸ்லாம்ல வந்து வெட்டிங் ரிங் வந்து கட்டாயம் கிடையாது, அது சுன்னா கிடையாது, அது ஒரு கல்ச்சர் விஷயம் மட்டும்தான். அதை மார்க்க சின்னம் என்று நம்பாம ஒரு சாதாரண கிஃப்டாக நம்ம கொடுக்குறோம் தம்பதிகளுக்கு மத்தியில, அப்போ அறிஞர்கள் அதை அனுமதி என்று சொல்றாங்க. அதை கொடுக்கும்போது ஸ்பெஷல் நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மோதிரம் வந்து காதலை பாதுகாக்கும், திருமண உறவை முறிக்காம பார்த்து கொள்ளும், இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு, இப்படி நம்பினா அது ஹராம், ஷிர்க்குக்கு கூட வழிவகுக்கும். மேலும் அதுல கிராஸ், சிலுவையோ, ட்ரினிட்டியோடைய சயின்ஸ், அதாவது திருத்துவ கொள்கையுடைய அந்த அடையாளங்களோ இருந்தால் அது ஹராமானது. ஸோ மாற்று மத ரிலீஜியஸ் சிம்பிளை இமிட்டேட் பண்ற மாதிரி அந்த மோதிரங்கள் இருக்கக்கூடாது.